வணக்கம் சலோனி. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலானது நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை தொடர்பாக, அதே போல தொகுதி பங்கீடுவது தொடர்பாக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் கடந்த ஒரு மாத காலமாகவே தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் திமுக தொகுதி பங்கீடுகளை முடிவு செய்து தற்பொழுது அதற்கான அறிவிப்புகளையும் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரை வேட்பாளர் நேர்காணலை நடத்தியும் இருக்கிறது. அதே நேரம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இழுபறி நீடித்து வருவதால் பாஜகவுடன் பாமகவும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தற்பொழுது தெரிய வருகிறது. இந்த நிலையில் பாமகவை போலவே தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, அதே போல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த நிலையில் தற்பொழுது தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்று பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிமுகவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை தேமுதிகவுக்கு அழைப்பு இல்லாத காரணத்தினால் அதிமுகவை தவிர்த்து தற்பொழுது பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை தேமுதிக மேற்கொண்டு வருவதாகவும், இது தொடர்பான அந்த சந்திப்பானது இன்று நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்று கூட்டணியானது உறுதியாகியிருந்த நிலையில் 4 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும், எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தேமுதிக அவைத் தலைவர் இளங்கோவன் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவுடன் இன்று அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்கி இருக்கிறது. இன்று அதற்கான நேரடி சந்திப்பானது நடைபெற உள்ளது. அதே போல தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என்று, ராஜ்யசபாவில் ஒரு தொகுதி வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்துக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என உறுதியாக இருப்பதால் இந்த திடீர் திருப்பம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்பான அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் பாஜகவுடன் இந்த பேச்சுவார்த்தையானது திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த திடீர் திருப்பமானது அதிமுகவிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதோடு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. சலோமி.